தெருநாய் பிரச்சினை குறித்து ரோந்து குழு அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, தெருநாய் பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றம் ரோந்து குழு அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கினில் என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நாடு முழுவதும் அண்மை காலமாக திருநாய்க்களுடைய இந்த பிரச்சனையானது பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் இந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாமே வெளியாகி மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில திருநாய்கள் கட்டுப்படுத்துவது தொடர்பான உத்தரவுகள் முன்பு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் இந்த கூடுதல் உத்தரவுகளை மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்காங்க. குறிப்பிட்டு இந்த நெடுஞ்சாலைகள், விரைவு சாலைகள், அதே போல அரசு கட்டடங்கள், மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள்ல குறிப்பிட்ட இந்த பொது இடங்கள்ல திருநாய்கள் உள்ளே நுழையாதவாறு வேலிகள் அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல ரோந்து குழு திருநாய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்படிங்கும்போது மக்கள் எளிமையாக ஒரு குழுவை அணுகி அதை தடுப்பது எப்படி, அதை அப்புறப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது தொடர்பான ஒரு ரோந்து குழு அமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. பொது இடங்கள்ல இந்த திருநாய்கள் நுழையாதவாறு தடுக்கக்கூடிய விதமாக அதிகாரிகள் அந்த அந்த குறிப்பிட்ட இடங்களை ஆய்வு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. மாநில அரசுகள் அடுத்தடுத்த கட்டங்களை குறிப்பிட்ட இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறப்படுத்தக்கூடிய நாய்களை மீட்டு சரியான இடங்களில் அதை அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு எடுத்து சென்று அவர்களுக்கான அந்த ஊசிகளை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு பிறப்பிச்சிருக்காங்க. ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.